வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்டு மொபைலுக்கும் ஐஃபோனுக்கும் என்ன டிஃபரெண்ட்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ 1000 வியூஸுக்கு மேலே போச்சுன்னா நான் நிறைய ரிவ்யூ வீடியோ போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்து எனக்கு வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஐஃபோன் iOSல ரன் ஆகும், ஆண்ட்ராய்டு மொபைல் ஓஎஸில் ரன் ஆகும். இப்போ ஐஃபோன் பொதுவாக அதிக விலை நிற்கும், அதனால் எல்லாராலும் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. இதே இது ஆண்ட்ராய்டு மொபைல் விலை குறைவிலிருந்து அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம தகுதிக்கு ஏற்ப விலை குறைவான மொபைல் வாங்கினா விலை குறைவாக வாங்கலாம், இல்லை அதிகமாக வாங்கணுன்னாலும் அதிகமாக வாங்கலாம். அது நம்ம தகுதிக்கு ஏற்ப வாங்கலாம். இப்போ ஐஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறது எப்படி இருக்கும், இயற்கையாகவே இருக்குது. இப்போ நம்ம ஒரு செடியை ஃபோட்டோ எடுக்கிறேன்னா அது எப்படி இயற்கையாக இருக்குமோ அதுபோல் நம்ம நேரில் பார்க்குறது போலே இருக்கும். அதில் எந்த கிராஃபிக்ஸும் இருக்காது, பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், இயற்கையாகவே இருக்கும். இதை நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலை எடுத்தோம்னா இப்போ நிறைய டெவலப் பண்ணுறதுக்கு அப்படி தானே. அப்போ இந்த ஃப்யூச்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்கும். பேட்ரி போடுறது, நம்ம சார்ஜ் போடுறது ஸ்பீடாக இருக்காது. ஏன்னா அந்த ஐஃபோனில் 20 வாட்டு தான் இருக்குது. அப்போ ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கும். இது நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் எடுத்துட்டோம்னா 100 வாட்டு ஸ்பீடு. சரி, அப்போ ஆண்ட்ராய்டு மொபைலில் 100 வாட்டு சார்ஜ், அப்போ ஸ்பீடாக ஏறும். இப்போ ஐஃபோன்லேயும் சரி ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் சரி மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியாது. இது ஐஃபோனில் ஒரு சிம் கார்டு மட்டும்தான் நமக்கு யூஸ் பண்ண முடியும். ஆண்ட்ராய்டு மொபைலில் டபுள் சிம் போட்டுக்கலாம். நான் ஐஃபோன் 13 வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆசையாக ஐஃபோன் எல்லோரும் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வாங்கினேன். வாங்கி 3 மந்த் தான் ஆகுது, ஆனால் அதை 2 மந்த் தான் யூஸ் பண்ணேன். அந்த மொபைலையும் ஒரு சேனல் தொடங்கிட்டு நல்லா ரன் பண்ணிட்டு போயிட்டுருந்தேன். திடீர்னு என்னாச்சு, எனக்கு அந்த மொபைல் யூஸ் பண்ண முடியாததுனால வேறு மொபைலில் என்னுடைய பழைய மொபைலில் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டை போட்டால் என்னாச்சு, திரும்ப எனக்கு அந்த பாஸ்வேர்டை எடுக்க முடியல. அப்போ அதோட பாஸ்வேர்டை நம்ம ஒரிக்க என்ன போடுறோமோ அது சேஃப்டியாக இருக்கும். சரியா, அதனால் இப்போ அந்த மொபைலை நான் என்ன பண்ண போகிறேன்னா சேல்ஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு யாருக்காச்சும் அந்த ஐஃபோன் மொபைல் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஐஃபோனுக்கு சார்ஜ் எல்லாமே இருக்குது. வாங்கி 3 மந்த் தான் ஆகுது. சரியா, இதோட பாக்ஸ் எல்லாமே என்கிட்ட பத்திரமா தான் இருக்குது. வாங்கி 3 மந்த் ஆகுது, நான் 2 மந்த் தான் யூஸ் பண்ணேன். ஆனால் இப்போ ஒரு நாள் சார்ஜ் போட்டிங்கன்னா 1 டே, நம்ம காலமாக போட்டோன்னா நமக்கு நைட்டு வரை யூஸ் பண்ணலாம். அடுத்த நாளைக்கு காலமாக சார்ஜ் போட்டால் போதும். சரியா, மொபைல் எந்த ஃபால்ட்டுமே இல்லை, வேணால் நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். மொபைலில் எந்த ஃபால்ட்டுமே இல்லை. எனக்கு ஏன்னு தெரியல, நான் எவ்வளவு ஆசைப்பட்டு வாங்கினேனோ எனக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு தெரியல. இப்போ நான் பழையது ஆண்ட்ராய்டு மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது பண்ணிகிட்டு இருந்ததுனால எனக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு ஏதோ நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், இதை சேல்ஸு பண்ணுறேன். சரி, உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மொபைல் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஐஃபோன் மொபைல் பிடிச்சிருக்கா இல்லை ஆண்ட்ராய்டு மொபைல் பிடிச்சிருக்கால கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னுடைய அனுபவத்தை தான் ஷேர் பண்ணுறேன். சரியா, நான் ஐஃபோன் மொபைல் வாங்கி அதில் எனக்கு என்ன அனுபவம் கிடைச்சோ அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுபோல் உங்களுக்கும் ஏதாவது அனுபவங்கள் நடந்திருக்கும். சரி, அப்போ உங்களுக்கு ஐஃபோன் பிடிச்சிருக்கா இல்லை ஆண்ட்ராய்டு மொபைல் பிடிச்சிருக்கான்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு மறுபடியும் நிறைய புதுவிதமான வீடியோஸ் போட முடியும். நிறைய ரிவ்யூ போடணும்னு ஆசையாக இருக்குது, நிறைய திங்க் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு மறுபடியும் வீடியோஸ் போடுறதுக்கு நல்ல ஆர்வமாக இருக்கும். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுபோல் உங்களுக்கு இந்த ஐஃபோன் மொபைல் பிடிச்சிருக்கா ஆண்ட்ராய்டு மொபைல் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.